பாகிஸ்தான் ராணுவ புரட்சி 1999 அக்டோபர் 12 அன்று பாகிஸ்தானில் ராணுவ தளபதி பர்வேஸ் முஷாரப் பிரதமர் நவாஸ் ஷெரீஃபை பதவியிலிருந்து அகற்றி இரத்தமில்லா ராணுவ புரட்சியின் மூலம் ஆட்சியை பிடித்தார். 1990களில் பாகிஸ்தான் அரசியலில் நிலையற்ற தன்மை நிலவியது. நவாஸ் ஷெரீப் தலைமையிலான அரசு ஊழல், பொருளாதார வீழ்ச்சி, அரசியல் பிரிவினை ஆகிய காரணங்களால் மக்கள் மத்தியில் கடும் விமர்சனத்திற்கு உள்ளாகி வந்தது. நவாஸ் ஷெரீப் நாட்டின் அரசியல் அமைப்பை திருத்தி தனக்கு எதிரான அரசியல் சக்திகள் மற்றும் நீதித்துறை அதிகாரங்களை குறைத்து தனது அதிகாரத்தை மையப்படுத்த தொடங்கினார். ஷெரீப் முந்தைய 2 ராணுவ தளபதிகளை பதவிக்காலத்திற்கு முன்பே நீக்கியிருந்தார். இது ராணுவ உயர்மட்டத்தில் அவருக்கு எதிரான அதிருப்தியை உருவாக்கியது. ராணுவம் ஒரு நாட்டின் பாதுகாப்பை தாண்டி உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடுவது பாகிஸ்தானில் வழக்கமாக இருந்தது. எனவே ராணுவ தலைமை தனது செல்வாக்கு குறைக்கப்படுவதை கடுமையாக எதிர்த்தது. இந்நிலையில் 1999 மே மாதத்தில் பாகிஸ்தான் ராணுவம் காஷ்மீர் பிராந்தியத்தின் கார்கில் பகுதியில் இந்திய எல்லைக்குள் ஊடுருவியது. இதையடுத்து நடைபெற்ற கார்கில் போரில் பாகிஸ்தான் தோல்வியடைந்து பின்வாங்க நேர்ந்தது. இந்த தோல்வி மற்றும் பின்வாங்கல் முடிவை ராணுவ உயரதிகாரிகள் ஒரு தேசிய அவமானமாக கருதினர். போரில் ஏற்பட்ட தோல்விக்கு முஷாரப்பும் நவாஸ் ஷெரீப்பும் ஒருவரையொருவர் பரஸ்பரம் குற்றம் சாட்டினர். இதனால் பாகிஸ்தான் ராணுவத்துக்கும் அரசாங்கத்துக்கும் இடையே கடும் மோதல் ஏற்பட்டது. நவாஸ் ஷெரீப் முஷாரப்பை ராணுவ தளபதி பதவியிலிருந்து நீக்கி அவருக்கு பதிலாக லெப்டினன்ட் ஜெனரல் ஜியாவுத்தீன் என்பவரை நியமிக்க முயன்றார். அந்த நேரத்தில் முஷாரப் வெளிநாட்டு பயணத்தில் இருந்தார். பாகிஸ்தானுக்கு திரும்பிய விமானத்தை நவாஸ் ஷெரீப் லாகூர் விமான நிலையத்தில் இறங்க விடாமல் தடுத்தார். ஆனால் முஷாரப்பை ஆதரித்த ராணுவம் உடனடியாக விமான நிலையத்தை தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தது. அரசு அலுவலகங்களை கைப்பற்றியது. அவர்கள் பிரதமர் ஷெரீப், அவரது அமைச்சரவை மற்றும் புதிய ராணுவ தளபதியாக நியமிக்கப்பட்ட பட் ஆகியோரை கைது செய்தனர். இதுவே ரத்தமில்லாத ராணுவ புரட்சி என அழைக்கப்பட்டது. முஷாரப் தன்னை சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃப் பாகிஸ்தான் என்று அறிவித்தார். பின்னர் 2001 தன்னை பாகிஸ்தானின் அதிபராக அறிவித்துக் கொண்டார். இவ்வாறாக 1999 அக்டோபர் ராணுவ புரட்சி பாகிஸ்தான் அரசியல் வரலாற்றில் ராணுவத்தின் தலையீட்டையும் ஆதிக்கத்தையும் மீண்டும் ஒருமுறை பதிவு செய்தது.